this. I completely condemn this. ஒரு தொலைக்காட்சியோட பேரு அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கணும். அடிபட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த தொலைக்காட்சி நல்ல முன்னிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பற்றி ட்ரோல் பண்ணுறது, அது அந்த மாதிரி ஏதாவது சர்ச்சையை உருவாக்குறது, இப்படி பண்ணும்போது டேக்லைன் நம்ம என்ன போடுவோம், அந்த டிவி பேர் தானே போடுவோம். அதுதான் இதில் நடக்குது. நீயா நானா ப்ரோக்ராம் வந்து விஜய் டிவிக்கு ஒரு விளம்பர போர்டு. விஜய் டிவி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா நீயா நானா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக அது வந்து விளம்பரப்படுத்தப்படுகிறது. அவங்களே ஒரு மக்களை வரவழைச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் பேசுனதில் நெகட்டிவாக என்னெல்லாம் இருக்குதோ அதை தேடி பிடிச்சி எடிட் பண்ணி அதில் ஹீரோ மயிரா வந்து இந்த கோபிநாத்தை உட்கார வச்சு போட்டு விட்ருவாங்க. அப்புறம் அவங்களே வந்து ஆள் செட் பண்ணி அதை வந்து ட்ரோலாக மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு துணைக்கு அந்த எச்சி திங்கிறதுக்குன்னு ஒரு ட்ரோல் குரூப் இருக்கும். எச்சி பொருள் அந்த மிச்சம் மிஸ் திங்குவாங்க, இல்லை எச்சியில் திங்கிறேன், அது மாதிரி அவங்க வந்து அவங்களும் உட்காந்து ட்ரோல் பண்ணுவாங்க. மொத்தத்தில் அந்த டிவியோட பேர் மட்டும் எல்லா பக்கம் சுற்றி சுற்றி வரும், விஜய் டிவி விஜய் டிவி விஜய் டிவின்னு. அதில் கலந்துக்கிட்டவங்க நாரடிக்கப்படுவார்கள். சரிங்களா? இந்த நாய் பஞ்சாயத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த நாய் பஞ்சாயத்தை எப்படி அணுகியிருக்கணும்னா, பொதுவாக வந்து ரேபிஸ்ன்ற ஒரு நோய் வந்து மூளை அலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதான். இது வந்து காட்டில் வந்து நரி, ஓனாயி, வவ்வாலுக்கு வருமா. அப்போ நம்ம பக்கம் நாய்க்கு வருது. நாய் எல்லா நாய்க்கு வராது. அநேகமாக வவ்வால் மூலியமாக நாய்க்கு வந்திருக்கலாம். அப்போ நம்மளுக்கு நாய் கடிக்கும் போது அந்த நாய்க்கு அந்த கிருமி தாக்குதல் இருக்கா இல்லையான்னு தெரியாது. கடிக்க கூட அவசியம் இல்லையாங்க. உமிழ்நீர் நம்மளோட காயத்தின் மேலே பட்டுச்சுன்னா கூட நமக்கு வாய்ப்பு இருக்குமா. அந்த நாய் வேற எதையாவது கடிச்சு வச்சுருச்சுங்க, ஒரு பூனையை கடிச்சு வச்சுருந்துச்சுங்க, அந்த பூனையோட உமிழ்நீரோ இல்லை அது நம்மளை கடிச்சாலோ கூட நமக்கு அது வரும். அது ஒரு தொற்று. யார் மேலே வேணாலும் அந்த தொற்று பரவி அவங்க நம்மளை கடிச்சாலோ இல்லை அவங்களோட எச்சி நம்ம மேலே பட்டாலோ வரும். இது முதல்ல ரேபிஸ் நோய் பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்புறம் நாய் கடிச்சா கண்டிப்பாக உடனடியாக சோப் போட்டு 15 நிமிஷம் அந்த காயத்தை கழுவிட்டு உடனடியாக போய் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டுக்கணும். அவங்க அட்டவணை எல்லாம் போடுவாங்களாம், அந்த ஊசி எப்படி போட்டுக்கிறது என்ன ஏதுன்னு. அதன்படி ஒழுங்காக போட்டுக்கிட்டாலே இந்த நோயிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது அதுதான் அடிப்படை, அதை தான் கவனிக்கணும். அதை விட்டுட்டு விஐபிகளை கூப்பிடுறது, பொதுமக்களை கூப்பிட்டு சண்டை போட வச்சு கண்டதை பேச வச்சு அதை வச்சு ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி அவங்களே அசிங்கமாக எல்லாரும் திட்டுற மாதிரி கொண்டு போய் அந்த நாய் சார்ந்த நோக்கத்தையே வந்து திசை திருப்பி விட்டுறீங்க. இது ரொம்ப அசிங்கமான செயல். பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. ரொம்ப நேரம் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க, அப்புறம் எந்த இது சர்ச்சையாகும் அப்படின்னு அதை மட்டுமே தேடி பிடிச்சி எடிட் பண்ணி உன்னைய ஒரு ஹீரோவை உட்காத்தி இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்களே, இதிலெல்லாம் காசை வாங்கி நீ திங்கிறியே, இதெல்லாம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறியா? என் கோபிநாத், நல்லதுன்னு நீ நினைக்கிறியா? இந்த நாய்க்கடி பஞ்சாயத்தை எப்படி அணுகியிருக்கணும், நீங்கள் எப்படி அணுகிக்கிட்டு இருக்கீங்க? உலகத்தில் நடக்கிற மொத்த நாய்க்கடிகளில் 3ல் 1 பங்கு இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வு இல்லை. நாய் கடிச்சா தடுப்பூசி போட்டுக்கணும்னு விழிப்புணர்வு இல்லை. அது சார்ந்து நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமை நடத்தியிருந்தால் பரவாயில்ல. என்னமோ பணக்கார விட்டு நாய், ஏழை நாய், தெரு நாய், அந்த பிள்ளை பணக்கார பிள்ளைய கடிக்கலாமா, ஏழை பிள்ளைய கடிக்கலாமா? எப்போ பார்த்தாலும் நீ இந்த சாதி இல்லாட்டி இந்த பொருளாதாரம் இந்த மாதிரி மயிரை பற்றியே பேசி பேசி அந்த ப்ரோக்ராமை நீ ஒரு குப்பை ப்ரோக்ராம் ஆக்குற. அதை வச்சு ட்ரோல் பண்ணி அதில் கலந்துக்கிற மக்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. இதெல்லாம் என்னடா பொழப்பு உங்களுக்கு? எப்படா நீங்கள்லாம் திருந்துவீங்க அப்படின்னு நான் கேட்குறேன்.